வணக்கம். இன்னைக்கு தெனாலிராமன் கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த கதையில ராமனுக்கு ரொம்ப உடல் நலம் குறைவு வந்துருச்சுங்களாம். எத்தனையோ மருத்துவர்கிட்ட போனாங்களாம். ஆனா, அவருக்கு சரியாகலையாம் அந்த நோய். அந்த அரண்மனை ராஜகுருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவம் தெரியுங்களாம். ராமன போய் பார்த்தாருங்களாம் மறுநாள். ராமன் படுத்த படுக்கையா இருந்த உடனே இவருடைய வியாதி என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சாம். தன் கையில மருந்து இருக்கிறத ராமனுடைய மனைவி கிட்ட சொன்னாருங்களாம். ராமனோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா, "ஐயா எப்படியாவது என் கணவர குணப்படுத்தி குடுத்துருங்க. நான் எவ்ளோ செலவானாலும் குடுத்துடுறேன். ஐயா என்கிட்ட நீங்க குடுக்குற மருந்துக்கு பணம் இல்ல. என் கணவர் உயிர நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அதனால என்கிட்ட இருக்கிற அந்த அரபு குதிரைய வித்து 200 பொற்காசுகள் நான் எடுத்துட்டு வரேன். அதுல 100 பொற்காசுகள் உங்களுக்கு தரேன் இந்த மருந்துக்குன்னு சொன்னாங்களாம். இந்த ராஜகுருக்கு தெனாலிராமன பழி வாங்கணும்னு ஒரு எண்ணமாம். இதுக்கு முன்னாடி தெனாலிராமன் யாகம் நடத்துறேன்னு இவர் அனுப்பிச்ச அந்தணர்களுக்கு கையில சூடு போட்டாரு இல்லைங்களா? அந்த கோவம் இவருக்கு ஜாஸ்தி இருந்துச்சாம். சரின்னு ஒத்துக்கிட்டாருங்களாம். அடுத்த நாள் ராமன் வீட்டுக்கு போய் தான்கிட்ட இருந்த மருந்த குடுத்தாருங்களாம். 10 நாள் தொடர்ந்து சாப்பிட சொன்னாருங்களாம். ராமனும் 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்ட உடனே குணமாயிட்டாருங்களாம். குணமான 11வது நாள் ராஜகுரு நேரா ராமர் வீட்டுக்கு எனக்கு 100 பொற்காசு தரேன்னு சொன்னியே குதிரைய வித்து. ராமன் ராஜகுரு கிட்ட என்ன சொன்னார்னா, "நீங்க சொன்ன மாதிரியே குதிரைய இப்பவே வித்துட்டு, குதிரைய வித்த பணத்த உங்க கையில குடுத்துர்றேன்னு" சொன்னாருங்களாம். சரின்னு 2 பேரும் கிளம்புற நேரத்துல, ஒரு பூனை குறுக்க ஓடி போச்சுங்களாம். அந்த பூனைய எடுத்துக்கிட்டாருங்களாம் தெனாலிராமன். ராஜகுருக்கு ஒரு சந்தேகமா, குதிரை விக்க போற இடத்துல எதுக்கு பூனை? இத வேற தூக்கிட்டு வராரே! சரி நமக்கு என்ன? நமக்கு லாட்டரி அடிக்க போது 100 பொற்காசு. சந்தோஷமா போவோம்னு எதையுமே பேசிக்காம தெனாலிராமனோட நடந்தாருங்களாம். போன இடத்துல தெனாலிராமன் மக்கள சேர்க்கறதுக்காக சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சாருங்களாம். "மக்களே எல்லாரும் கவனிங்க. இந்த குதிரையுடைய விலை 1 பொற்காசு. இந்த பூனையுடைய விலை 200 பொற்காசு. இது 2த்தையும் ஒண்ணா தான் நான் விப்பேன். அதனால யாருக்கு விருப்பமோ வாங்கிக்கோங்க." மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். குதிரையுடைய விலை ஒரே பொற்காசா? தனியா குடுங்களேன் எங்களுக்கு குதிரையன்னு கேட்டாங்களாம். தனியா குதிரைய மட்டும் 1 பொற்காசுக்கு கொடுக்க முடியாது. வந்தவங்க அத்தனை பேருமே வாங்காம திரும்பி போயிட்டாங்களாம். அப்போ ஒருத்தர் மட்டும் எனக்கு இந்த குதிரை ரொம்ப புடிச்சு போயிடுச்சு. ஏன்னா அரபு குதிரை. இத 1 பொற்காசு குடுத்து வாங்கிக்கிறேன்னு குடுத்துட்டு வாங்கிக்கிட்டாராம். அதே மாதிரி இந்த பூனைய 200 பொற்காசு குடுத்தும் வாங்கிக்கிட்டாங்களாம். தெனாலிராமன் ராஜகுருவ பார்த்து, "இந்தாங்க குதிரைய வித்த பணம் உங்களுக்குன்னு" சொல்லி குடுத்தாருங்களாம். அதுல ஒரே ஒரு பொற்காசு இருந்துச்சாம். ராஜகுருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சாம். "100 பொற்காசு தரேன்னு சொன்னேன் இல்லையா குதிரைய வித்து?" அப்படின்னு கேட்டாருங்களாம். "நான் என்ன சொன்னேன்? குதிரைய விக்கிற பணம் என்ன வருதோ அத தான் குடுப்பேன்னு நானும் சொன்னோம், என் மனைவியும் சொன்னோம். அத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு" சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போனாருங்களாம். இந்த வாட்டியும் ராஜகுரு ஏமாந்துட்டாருங்களாம் தெனாலிராமன் கிட்ட. இந்த குட்டி கதையிலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. ஏமாறுறவங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும், அவங்கள ஏமாத்துறவங்களும் இந்த உலகத்துல இருக்க தான் செய்வாங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.